இல்லைங்க. இது இது பாருங்க, இது தேவையற்றது. ஏன்னா நேற்றைக்கு பாத்தீங்கன்னா 2 நாளாவே அகில இந்தியா லெவல்ல பேசப்படுறது என்ன, இந்த சின்னம் இது எந்த மொழியோட சின்னம் இல்ல, இது வடமொழி சின்னம் இல்ல, இது ருபீஸோட 6 இது. அப்புறம் நம்ம தேசிய இது அதுல இருக்குது. எல்லா நாட்டுக்கும் இப்ப டாலருக்கு ஒரு சைன் இருக்குது, யூரோப்பியன் யூனியனுக்கு ஒரு சைன் இருக்குது, எண்ணுக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு சைன் உண்டு, அதாவது ஜாப்பனீஸ் கரன்சிக்கு. சோ இதுல இது ஒண்ணும் இவ்வளவு பெருசு பண்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. அண்ட் ரூபாயில வர சாதாரணமாக எழுதப்படுகிறது. இது ஏதோ கல்வி திட்டத்தை எதிர்த்து இது நாங்க செய்கிறோம், மத்திய எதிர்த்து பண்ணுகிறோம், ஹிந்தி திணிப்பு இருக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி இதை செய்கிறோம். அதுக்கு வேண்டி இது கிடையாது. இது ஆனா ஒண்ணு, அதை முன்னாடி போட்டு பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்னாடி போட்டு அதை ஒரு டீசர் மாதிரி பண்ணி அதுல ஒரு சர்ச்சையை எழுப்பணும் சொல்லிதான் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சர்ச்சையை எழுப்புறதுல பாருங்க, இதுல என்ன வேடிக்கையா இருக்குன்னா, இத நான் முன்ன சொன்ன போல இதை பண்ணவர் உதயகுமார். உதயகுமார் பாத்தீங்கன்னா அவர் தமிழ்நாடு சேர்ந்தவர், முன்னாள் டிஎம்கே சட்டசபை உறுப்பினர் தர்மலிங்கம் அவரோட மகன். அவர் ஐஐடியில குவஹாட்டியில பெரிய பதவியில் இருக்காரு, டைரக்டர் டிசைன்ங்கிற பதவி. இது தமிழ்நாடுக்கே பெருமை கொடுக்க. அவர் டிசைன் தான் செலக்ட் ஆச்சு. அது செலக்ட் ஆன போது நம்ம காங்கிரஸ் டிஎம்கே அரசு தான் இருந்தது சென்டர்ல, யூபி அரசு 2010. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, இது ஒண்ணு மொழி மேட்டர் இல்லைங்க, இது ஒரு பாரதத்துக்காக ஒரு சிம்பல், ஒரு அதுக்கு பண்ணப்பட்டிருக்கு. ஆனா ஒண்ணுங்க, இந்த மாதிரி அரசியல் காரணத்துக்காக தேர்தல்ல டிஎம்கேக்கு ஒரு வாய்ப்புக்கு ஒண்ணு நல்ல வாய்ப்பு அமைப்பதற்காக செய்யற இந்த இதெல்லாம் இருக்கு பாருங்க, இதுல பல டேஞ்சர் இருக்கு. அததான் உங்களுக்கு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் சுட்டி காட்டியிருக்காங்க.